வணக்க நேயர்களே, இன்றைய பத்திரிகையில் வெளியாகிய கேலி சித்திரங்களை பார்ப்போம். முதலாவதாக தினகரன் பத்திரிகையினை பார்ப்போமாக இருந்தால் அங்கே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் அங்கே யானை சின்னத்தை பார்த்து கூறுகின்றார். அழைப்பு விடுத்திருந்தால் நானும் வந்திருப்பேனே என்ற ஒரு கருத்தினை அங்கே தெரிவித்திருக்கிறார். அதாவது ஐக்கிய கட்சியின் மாநாடு 70வது மாநாடு அங்கே இடம்பெற்றது. அதில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களும் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அவர்களும் கலந்து கொண்டதனை அங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதில் அவ்வாறு தனக்கும் அழைப்பு கொடுத்திருந்தால் தானும் அங்கே வருகை வந்திருப்பேன் என்ற ஒரு செய்தியினை மஹிந்த ராஜபக்ச அங்கே கேட்பது போன்ற ஒரு காட்சி காட்டப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக தினக்குரல் பத்திரிகை எடுத்து பார்ப்போமாக இருந்தால் அங்கே தேர்தலில் போட்டி பிரச்சாரம் தீவிரமடையும் போது நல்லாட்சி கட்சிகள் நல்லுறவு சிதைந்து போவது தவிர்க்க முடியாது என ஒரு விமர்சனம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது தற்பொழுது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் ஐக்கிய கட்சிகள் இணைந்து ஆட்சியினை பயணிக்கின்றனர். ஆனால் தேர்தல் காலத்தில் பிரச்சாரத்தினை முன்னெடுக்கும் பொழுது அங்கே இருவரும் தமக்கிடையில் அங்கே போட்டிகள் இறுகி செல்லும்படும் பொழுது இரண்டு கட்சிகளும் அங்கே உடைய வேண்டிய தேவை நல்லாட்சி உடைய வேண்டிய தேவை காணப்படுகின்றது என்றொரு கருத்து அங்கே கூறப்படுகின்றது. அடுத்ததாக வீரகேசரி பத்திரிகை எடுத்து பார்ப்போமாக இருந்தால் அங்கே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் கூறுவது போன்று அங்கே கண்ணு கட்டுவது வாய்க்கு எட்டுதில்லையே என்றொரு கருத்தினை அங்கே பதிவு செய்திருக்கின்றார்கள். அதாவது அங்கே ஒரு எலும்பு துண்டு அது பதவி என்ற ஒரு பதவி அங்கே அவர்களுடைய கண்ணுக்கு தெரிகின்றது. ஆனால் அதில் எட்ட முடியாத நிலைமை காணப்படுகின்றது. அங்கே சங்கிலியால் போட்டு இழுத்து கட்டி வைத்திருக்கின்றார்கள். எனவே அவர்களால் அதுக்கு அண்மையில் செல்ல முடியாத நிலைமை காணப்படுவதாக அங்கே காட்டப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக தமிழ் மிரர் பத்திரிகை எடுத்து பார்ப்போமாக இருந்தால் அங்கே அரசியல்வாதிகள் கைகளில் அவர்களுடைய தட்டுகளில் பாரிய ஒரு உணவு காணப்படுகின்றது. ஆனால் அங்கே சாதாரண பொதுமக்களுக்கு அதனுடைய நிழலை அங்கே காணப்படுகின்றது. தற்பொழுது உள்ள வரி அதிகரிப்புகள் கூடாக அங்கே அரசியல்வாதிகளை அவற்றை உண்ணக்கூடியதாகவும் அங்கே சாதாரண பொதுமக்கள் அங்கே விழித்து கொண்டிருப்பது போன்ற அந்த காட்சி காட்டப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக திவைன பத்திரிகை எடுத்து பார்ப்போமாக இருந்தால் அங்கே ரவி கருணாநாயக்க அவர்கள் அடுத்த பட்ஜெட்டினை அதாவது வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிப்பதற்கு தயாராக இருக்கின்றார். அது மக்கள் மீது ஏறியிருந்தே அந்த வரவு செலவு திட்டத்தினை கொடுப்பது போன்ற அந்த காட்சி காட்டப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக அதை பத்திரிகை எடுத்து பார்ப்போமாக இருந்தால் அங்கே டேக்ஸ் ரிலீஃப் மற்றது ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லி ஒன்று காட்டப்பட்டிருக்கின்றது. டேக்ஸ் ரிலீஃப் அதாவது வரிகளிலிருந்து விடுதலை பெறுவதற்காக அங்கே வெளிநாட்டிலிருந்து முதலீட்டாளர்களை கொண்டு வருகின்றார்கள். அங்கே எமது மக்களுடைய உழைப்புகளை அங்கே வெளிநாட்டாளர்கள் அனுபவித்து செல்ல போவது போன்ற அந்த காட்சி காட்டப்பட்டிருக்கின்றது. அங்கே பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அங்கே வெளிநாட்டு முதலீட்டாளர்களை ஊக்குவிப்பதற்கூடாக அவர்களை இதனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளப் போகின்றார்கள் போன்ற அந்த காட்சி காட்டப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக மௌவிம பத்திரிகை எடுத்து பார்ப்போமாக இருந்தால் அங்கே ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அங்கே சாதாரண பொதுமக்களுக்கு ஒரு படத்தினை காட்டுகின்றார். அதாவது எதிர்காலத்தில் கடன்களற்ற ஒரு நாட்டினை உருவாக்க போகிறோம், அங்கே கடன் சுமையற்ற ஒரு நாடாக உருவாக்கப்பட போகின்றது என்ற ஒரு காட்சியினை காட்டிக்கொண்டு அங்கே பொதுமக்களிடமிருந்து அங்கே பிற்பக்கத்தை அங்கே களவாக திருடுவது போன்ற அந்த காட்சி காட்டப்பட்டிருக்கின்றது. அவர்களுக்கு ஒரு எதிர்காலத்தில் ஒரு நல்ல சுவிச்சம் ஒன்றை உருவாக்கப் போவதாக காட்டிக்கொண்டு அவர்களிடம் இருப்பதை அங்கே பறிப்பது போன்ற அந்த காட்சி காட்டப்பட்டிருக்கின்றது. அங்கே வரி அதிகரிப்புகளிலேயே இதுவும் அங்கே காட்டியிருக்கின்றது. அடுத்ததாக ரிவிர பத்திரிகை எடுத்து பார்ப்போமாக இருந்தால் இதுவும் அங்கே 2020ஆம் ஆண்டில் அங்கே கடன்கள் அற்ற ஒரு நாட்டினை ரணில் விக்ரமசிங்க உருவாக்கப் போவதாக அங்கே தெரிவித்திருக்கின்றார். ஆனால் அங்கே மக்களிடம் தற்பொழுது அங்கே கடன் சுமை பாரிய அளவில் சுமத்தப்பட்டிருக்கின்றது. அவர்கள் 2020ஆம் ஆண்டு வரை அந்த கடன் சுமையை பொறுத்து கொள்ள முடியுமா அல்லது அவர்களுக்கு தலைக்கு மேல் அந்த பாரம் சுமந்து அவர்கள் இறந்து விடுவார்கள் போன்ற அந்த காட்சி காட்டப்பட்டிருக்கின்றது. ரிவிர பத்திரிகையில் அங்கே மேலும் ஒரு கேலி சித்திரம் காணப்படுகின்றது. அங்கே அமைச்சர் சரத் பொன்சேகா அவர்கள் அங்கே ஒரு புத்தகம் ஒன்றினை வெளியிடப் போவதாக கூறி வருகின்றார். அதாவது அந்த கடந்த கால யுத்த வரலாறுகளை தொடர்பாக ஒரு புத்தகம் ஒன்று வெளியிடப் போவதாக தெரிவித்திருந்தார். ஆனால் தற்பொழுது அது தாமதமாகி வருவதாக காட்டப்பட்டிருக்கின்றது. அங்கே சாதாரண பொதுமகன் ஒருவர் குறிப்பிடுகின்றார், இங்கே எமது புத்தகத்தை பாருங்கள், அந்த புத்தகத்தில் அங்கே 48ஆம் ஆண்டு இலங்கை சுதந்திரமடைந்ததன் பின்னர் இந்த வாக்காளர்களுடைய நிலைமைகள் எவ்வாறு இருக்கின்றது, அங்கே சுதந்திரமடைந்ததன் பின்னர் வாக்காளர்கள் ஒவ்வொரு முறையும் அங்கே அரசியல்வாதிகளால் ஏமாற்றப்படுகின்றார்கள். அவ்வாறான நிலைமையிலேயே வாக்காளருடைய நிலைமையை ஒரு புத்தகமாக வெளியிட வேண்டிய தேவை காணப்படுவதாக அங்கே சுட்டிக்காட்டியிருக்கின்றது. அடுத்ததாக லங்காதீபை பத்திரிகை எடுத்து பார்ப்போமாக இருந்தால் அங்கே ரணில் விக்ரமசிங்க அவர்களும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களும் ஒருவருக்கொருவர் மாறி மாறி குடைபிடித்து கொண்டு செல்வதை போன்ற அந்த காட்சி காணப்படுகின்றது. இருவரையும் ஒருவருக்கொருவர் பாதுகாப்பு கொடுத்ததும் அவர்களை புகழ்வதுமாக அங்கே செயற்பாடுகள் காணப்படுகின்றன. அண்மையில் இடம்பெற்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய 65வது மாநாடு
மற்றும் ஐக்கிய கட்சியினுடைய 70வது மாநாட்டில் அங்கே இருவரும் மாறி மாறி கலந்து கொண்டு தமது ஆதரவினை வெளிக்கொண்டு காணப்படக்கூடியதாக இருக்கின்றது. அங்கே லங்காதீப பத்திரிகையில் மேலும் ஒரு கேலிச்சித்திரம் காணப்படுகின்றது. அங்கே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் கூறியிருக்கின்றார், தன்னுடன் இருப்பவர்களே உண்மையான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினர் என அங்கே தெரிவித்திருக்கின்றார்கள். ஆனால் அதனை பார்த்து அங்கே விமல் வீரவன்ச அவர்கள் அங்கே ஒரு ஏளனமாக எச்சரிக்கின்றார்கள். ஆம், அந்த கதை உண்மைதான் என குறிப்பிடுகின்றார்கள். அங்கே விமல் வீரவன்ச மற்றும் உதயன் கம்மம்பல மற்றும் வாசுதேவ நாணயக்கார ஆகியோர் அங்கே 3 வெவ்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்கள். அவ்வாறான வெவ்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்களே தற்பொழுது மஹிந்த ராஜபக்சவுடன் இருக்கிறார்கள். ஆனால் இவர்களை வைத்துக்கொண்டா மஹிந்த ராஜபக்ச தன்னுடன் இருப்பவர்கள் உண்மையான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்காரர்கள் என குறிப்பிடப்படுவது போன்று அந்த காட்சி காட்டப்பட்டிருக்கின்றது. இறுதியாக டிடி தொலைக்காட்சியினுடைய கேலிச்சித்திரத்தை பார்ப்போம். அங்கே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் அவர்கள் அங்கே அடைகாக்கின்றார். அங்கே கோழி போல இருந்து அடைகாத்து கொண்டு அவர்கள் குறிப்பிடப்படும் விடயமாக காணி பிரச்சனைக்கு தீர்வு 2016 2017 என்ற ஒரு கருத்தினை தெரிவித்திருக்கின்றார். அவர் ஏற்கனவே குறிப்பிட்ட விடயமானது 2016 நடுப்பகுதியில் இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படும் என. ஆனால் தற்பொழுது அதனை மேலதிகமாக்கி 2016 இறுதி ஆண்டில் என குறிப்பிடுகின்றார். ஆனால் தற்பொழுது 2016 அங்கே முடிவடைகின்ற நிலைமையில் அவர் 17க்கு வரை அங்கே அடைகாப்பார் என்ற ஒரு செயற்பாடாக அங்கே காட்டி நிற்கின்றது. இத்துடன் எமது கேலிச்சித்திர பார்வைகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை கேலிச்சித்திர பார்வைகளை சந்திக்கின்றோம். நன்றி.